இங்க நம்ம சோழனும் நிலாவும் பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து வெளியே வந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா சோழன் கிட்ட டிவர்ஸ் கிடைச்சதும் எனக்கு ட்ரீட் கொடுப்பீங்கன்னு கேட்கையும் நம்ம சோழனும் பாத்தீங்கன்னா அவங்க விதியை நினைச்சிட்டு அவங்களே சிரிச்சுக்குவாங்க. இங்க சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச போலீஸும் பாத்தீங்கன்னா நம்ம சோழனுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க பாண்டியும் பாத்தீங்கன்னா வானதி ஆன்லைன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வானதிக்கு மெசேஜ் பண்ணலான்னு டைப் பண்ணுவாங்க. வானதியும் பாத்தீங்கன்னா போன்ல பாண்டி ஏதோ டைப் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்ததுனால மெசேஜ் சென்ட் பண்ணாமலே பாத்தீங்கன்னா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நேரம் இங்க நிலா கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம சேரோன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல என்னாச்சுன்னு கேட்க டைவர்ஸ்லாம் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காதுன்னு அடுத்த இயரிங்க்கு வர சொல்லிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல போலீஸும் பாத்தீங்கன்னா நிலாக்கு கால் பண்ணி என்னமா நீ டிவர்ஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன், ஒழுங்கா கேஸ வாபஸ் வாங்கிரு, இல்லன்னா நீ வேற மாதிரி பிரச்சனை சந்திக்க வேண்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. அதே நேரம் வானந்தி பாத்தீங்கன்னா மெசேஜ் வராததுனால நேரம் கடைக்கே வந்து ஏதோ டைப் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஒரு மெசேஜும் வரலன்னு கேட்டதுதான். உடனே பாண்டி பாத்தீங்கன்னா நான் வேற ஒருத்தங்களுக்கு மெசேஜ் போடணும்னு பார்த்தேன், அதனாலதான் மெசேஜ் சென்ட் பண்ணலன்னு சொன்னதுதான். உடனே வானதியும் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிக்கு உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா அந்த மாதிரி அடிப்பாங்க.